எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய ராஜமாணிக்கம் அவர்கள் நான் படித்த எஸ்என் கல்லூரி எனக்கு இலங்கியல் பேராசிரியர் வந்தவர். அவருக்கு முதற்கண் இலக்கிய பேரின் சார்பாக வரவேற்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு தமிழ் தாத்தா உவேசானுடைய 163வது பிறந்த தினம் துவங்குகிறது. அவருடைய ஓலைச்சுவடியிலிருந்து அவர் தொகுத்தளித்த பல நூல்கள் மூலியமாக தான் நம்முடைய தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிறது. அவர் தொகுத்தளித்த நூல்களுடைய எண்ணிக்கை 162. கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளில் 87 ஆண்டுகளில் 62 ஆண்டுகள் ஓலைச்சுவடிகளை பதிப்பித்து புத்தகங்களாக மாற்றியிருக்கிறார். அவர் அப்படி தொகுத்த சங்க இலக்கியங்களுடைய புலவர்கள் எண்ணிக்கை 433. அதில் பெண்பால் புலவருடைய எண்ணிக்கை 40. அவர் தொகுத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 2308. சங்க இலக்கிய பாடல்களை பொறுத்தவரை அவை வெறும் பாடல்களா அல்லது காப்பியம் மட்டும்தானா, அதற்குள் ஏதாவது வரலாறுகள் சில விஷயங்கள் இருக்கிறதா என்ற தலைப்பில், அதாவது சங்க இலக்கியில் கூறும் வரலாறு என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துகொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு இலக்கியம் என்பது கற்பனையும் நிஜ நிகழ்வுகளும் கலந்ததான் இருக்க முடியும். அப்பொழுதுதான் அது ஒரு இலக்கிய படைப்பாக இருக்க முடியும். அது புனைவு, கற்பனை சேர்ந்திருக்க முடியும். ஒரு திருமங்கலத்தை பற்றி ஒரு கதை எழுதினால் இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்தை பற்றியோ கோயிலை பற்றியோ அது உள்ளவாறு சொல்லி சில விஷயங்களை வேண்டுமானால் மிகைப்படுத்தலாம். அந்த வகையில் நம்முடைய இலக்கியங்களில் பல வரலாற்று தகவல் பொதிந்திருக்கின்றன. இன்னொரு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், எழுத்தாளர் சு. வெங்கடேசன் நம்முடைய கட்டுரையில் ஒரு இடத்தில் சொல்கிறார், நம்முடைய மதுரை மாவட்டத்தில் கடச்சென்னேந்தல் என்ற கிராமத்திற்கு ஒரு தொழிற்சங்க வேலையாக போகிறார். அங்கே கௌதியடிகள் ஆசிரியம் என்ற ஒரு போர்டு தொங்குகிறது. இது என்ன ஏது என்று விசாரித்த போது, எங்கள் ஊரில் தான் கண்ணையும் கோவலனும் தங்கியிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு ஆச்சரியமாக எந்த இடம் என்று கேட்கிற போது ஒரு இடிந்து போன ஒரு மடல் மேல் இருக்கிற இடத்தை காண்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு வரலாற்று விஷயத்தை மிக சாதாரணமாக அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். இன்னொன்று விஷயம் என்னென்றால், அந்த ஊரினுடைய ஒரிஜினல் உண்மையான பெயர் கடை சிலம்பு ஏந்தல், அதாவது கடைசி சிலம்பு ஏந்தி சென்ற ஒரு இடம் என்ற பெயரில் தான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த ஊர் பெயர் வந்திருக்கிறது. அது மருவி இன்றைக்கு கடைச்சென்னேந்தலாக மாறி இருக்கிறது. இன்னொரு தகவல், எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் காவிரி பூம்படத்திலிருந்து மதுரைக்கு செல்கின்ற வழியை பற்றி சிலப்பதிகாரத்தில் 3 வழிகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அந்த 3 வழிகளின் வழியாக எஸ். ராமகிருஷ்ணன் பயணம் செய்திருக்கிறார். அதை பற்றி அவருடைய கட்டுரையில் சொல்கிறார். இன்னும் இன்றைக்கும் அந்த பாதையில் சிறு மாற்றங்களோடு அப்படியே இருப்பதாக அவருடைய கட்டுரையில் பதிவிட்டிருக்கிறார். ஆக இலக்கியங்களில் வரலாறு பொதிந்திருக்கிறன என்பதற்கு உதாரணமாக சில விஷயங்கள் சுட்டிக்காட்டிருக்கிறேன். நான் இலக்கியங்களிலிருந்து சில ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்லாமல் இருக்கிறேன். நம்முடைய சங்க இலக்கிய காலம் வந்து பொற்காலம், ஆண்தான் அடிமை இல்லாத ஒரு பொற்காலம், ஜாதி சமய பாகுபாடுகள் இல்லாத ஒரு பொற்காலம் என்ற ஒரு கருத்து நம்மிடம் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் நம்முடைய தமிழ் இனத்தை மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி சில விஷயங்களை பேசுகிறார்கள். உண்மையில் அப்படித்தான் சங்க காலம் இருந்ததா அப்படின்றால் இல்லை என்பதுதான் உண்மையை சொல்லணும். நாம் நம்முடைய தங்க இலக்கியத்தை பற்றி மிக பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி பேசுவோம். அதாவது, நெல்மணியில் காய போட்டிருக்கிற ஒரு பெண் கோழிகள் அந்த நெல்மணிகளை கொத்த வந்த போது தன்னுடைய காதில் இருந்த அணிகலன்களை தூக்கி வீசி எறிந்து அவற்றை விரட்டுவதாக ஒரு காட்சி இருக்கும். அப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த காதணியில் அவருடைய குழந்தை ஊட்டி வந்த 3 கால் அதை நடைவெண்டி மாட்டிக்கொண்டதாக அதை பற்றி மிக மிக அழகாக சொல்லியிருப்பார்கள். அதாவது நம்முடைய பழைய சங்ககாலம் என்பது அவ்வளவு வசதியான ஒரு பொற்காலமாக இருந்ததை பற்றிய ஒரு தகவல் அது. ஆனால் அதே சங்ககால பாடல்களில் இந்த விஷயம் என்பது பட்டினப்பாளையில் கடில உருத்திரங்கனால் எழுதிய தகவல் அது. இதே சங்ககால பாடல்களில் கூணன் என்ற ஒரு சிற்றிடத்தை சந்திக்க பெருந்தலைச்சாதனா என்ற ஒரு புலவர் சொல்கிறார். அவர் தன்னுடைய பாடல் என்ன சொல்லுமா, ஆடு நடி மறந்த கோடியூர் அடுப்பின் அம்பி பூப்ப என்ற ஒரு பாடலை பாடுகிறார். அதாவது, என்னுடைய வீட்டினுடைய அடுப்படியில் காளான் பூத்திருக்கிறது, என்னுடைய குழந்தைகளும் மனைவியும் நானும் சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகின்றன. அதாவது மிகப்பெரிய வறுமையை சுட்டிக்காட்டுவதற்கு அடுப்பில் பூனையில் தூங்கியிருப்பதாக உதாரணம் காட்டுவார்கள். அதாவது ஒரு ஊமை காட்டுவார்கள். ஆனால் இது அதை விட கொடுமையான வறுமை. அதாவது அடுப்படியில் காளான் பூத்திருந்தது போல மிக கொடுமையான ஒரு வறுமையை பற்றி சங்க இலக்கியம் சுட்டிக்காட்டுகிறது. ஆக ஒரு வசதியான ஒரு சமூகம் இருந்திருக்கிறது, மிக கொடுமையான ஒரு வறுமையை சந்தித்த ஒரு சமூகம் இருந்திருக்கிறது.
அடுத்ததாக சங்க காலத்துடைய வணிகத்தை பற்றி சில தகவல்கள் சொல்லாமல் இருக்கிறேன். சங்ககால வணிகத்தை பற்றி புறநானூறு, நெடுநெல்வாடை, சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் மிகப்பெரிய அளவில் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. கப்பல்கள் குதிரைகள் இறங்கியிருக்கின்றன. படகுகளில் மிளகு வந்திருக்கிறது. வடக்கே இருந்து மணி பொன் போன்ற பொருட்களும், மேற்கே இருந்து அகில் சந்தனம், தெற்கே இருந்து முத்து, கிழக்கே இருந்து பவளம், கங்கை சமவெளி, காவேரி, ஈழம் போன்ற பகுதிகளில் பல்வேறு பொருட்கள் இறங்கியதாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. தொண்டி, கொற்கை போன்ற பல போன்ற ஒரு துறைமுகங்களை பற்றியான தகவல் நிறைய இருக்கின்றன. கிமு 60 கிரேக்க ஒரு பயணியர்கள் எழுதிய பெரிக்குலூஸ் என்ற ஒரு பயணொலியில் பாண்டிய நாட்டிற்கும் கிரேக்கத்திற்கும் நடந்த வணிகத்தை பற்றி மிகப்பெரிய பேசியிருக்கிறது. கூடுதலாக தாலமி கிபி 160 தாலமி எழுதிய ஒருவன் கூட கிரேக்க நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இருந்த வரலாறை பற்றி நிறைய பேசுகிறார். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கிரேக்க நாட்டுக்கும், கிரேக்க நாட்டிலிருந்து தமிழகத்திற்கும் நிறைய பொருள் ஏற்றுமதித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு ஆதாரமாக ஆஸ்திரிய நாட்டினுடைய தாய்நாடு வியன்னாவினுடைய அருங்காட்சியகத்தில் பாண்டிய நாட்டிற்கும் கிரேக்க நாட்டுக்கு நடந்த ஒரு வணிக ஒப்பந்தம் இன்னும் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு வணிகம் நடந்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகின்றன. அடுத்ததாக நம்முடைய சங்க காலத்தில் இருக்கிற நகரங்கள் எப்படி இருந்தன இந்த பற்றி சில விஷயங்கள் மட்டும் சொல்லாமல் இருக்கிறேன். இந்த தகவலை பொறுத்தவரை சிலப்பதிகாரத்தில் கோவலன் மதுரையை பார்ப்பதற்காக, தன்னுடைய சிலம்பை விற்பதற்காக மதுரை நகருக்குள் நுழைகிறார். ஒரு வானுயர்ந்த மிகப்பெரிய கோட்டைகள், 21 அடி நீளம் உள்ள ஒரு வேல் கொண்ட யவன போர் வீரர்கள் இருந்தார்கள். வேறு எந்த இந்திய அளவில் வேறு எந்த அரசர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பாண்டிய மன்னர்களுக்கு என்னென்றால் யவன வீரர்களுடைய பாதுகாப்போடு நம்முடைய பாண்டிய நாட்டினுடைய கோட்டைகள் இருந்திருக்கின்றன என்பது ஒரு முக்கியமான தகவல். தன்னுடைய அந்த வீரர்களை கடந்து கோவலனுடைய மதுரை நகருக்குள் நுழைகிறார். மதுரை நுழைந்து செல்வந்தர்கள் வாழக்கூடிய, அரசர்கள் வாழக்கூடிய பெரும் வீதிகள் இருந்திருக்கின்றன. அதாவது வேளாளர்கள், மிகப்பெரிய இலட்சம் வந்தவர்கள் வாழக்கூடிய வீதிகள் இருந்திருக்கின்றன. அதுபோக எண்ணங்களை களையக்கூடிய வீதிகள், அதாவது நம்முடைய இளை மகளிர் சொல்லக்கூடிய ஆடல் பாடல் சிறந்த அரங்க பூச்சியர்கள், இளை மகளிர் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கிறது. அங்காடி தெருகள், அதாவது பல பூக்கள் உட்பட மரஜாமான்கள் உட்பட பல தெருக்கள் இருக்கின்றன. ரத்தினக்கடை வீதிகள், பொருட்கடை வீதிகள், அறுவை வீதி, அதாவது துணிக்கடை இருக்கக்கூடிய வீதிகள் இருக்கின்றன. கூல வணிகம், மிளகு போன்ற பொருள் இருக்கக்கூடிய கூல வணிகம் இருக்கின்றன. இப்படி பாசி மணிகள், வெளிநாட்டிலிருந்து அகில் கேக்கு போன்ற பல பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் பாண்டிய நாட்டில் வளர்ந்தார். கூடுதலாக கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாண்டிய மன்னர்கள் திருமணம் செய்த உறவு முறையும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இது போன்ற பல தகவல் முறைகள் நான் ஒரு மிக சில தகவலை மட்டும் சொல்லியிருக்கின்றேன். கூடுதலாக நம்முடைய மதுரை அடுத்த கீழே நடைபெற்றக்கூடிய ஆய்வில் ஒரு 2 முறை நடைபெற்ற ஆய்வில் பல 5000க்கும் மேற்பட்ட பொருள் கிடைத்திருக்கின்றன. மீண்டும் அந்த ஆய்வு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. இந்த ஆய்வு முழு அளவில் நடக்குமானால் தென்னிந்தியாவுடைய வரலாற்றையே மாற்றியமைக்கக்கூடிய பல வரலாற்று தகவல் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். கூடுதலாக எல்லோரும் சங்க இலக்கியங்களை படிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.